வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ ரீசண்டாக ட்ரெண்டாக இருக்க ரெண்டு அக்கா, டூ சிஸ்டர்ஸ். ஒரு அக்கா எல்லாருக்கும் தெரியும், எஸ், பலூன் அக்கா. ஸோ அந்த பலூன் அக்கா போடலாம், அந்த வீடியோ போடுறேன் இப்போது. அந்த பலூன் அக்கா அந்த ஒரு வீடியோவில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசனாக ஒரு பொண்ணு ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ, இந்த சேனல்ஸ்லாம், லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் பிஹைண்ட் வுட்ஸ், இந்த மாதிரி ஃபியூ சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுதானே உலக வழக்கம். இந்த அக்கா ஒரு படி மேலே போயிட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும் போல், அதுக்கு ஏதோ என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டில் போடுவாங்களாம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதான் அந்த அக்கா ப்ரொஃபைலு. ஸோ இதான் அக்கா ப்ரொஃபைலு. இதில் இந்த ப்ரீமியம் கண்டென்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வருதுன்னா, $390 கொடுத்து அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பார்க்கணுமா? இஃப் இட் இஸ் எஜுகேஷ்னல் கண்டென்ட், $350 ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பரான விஷயம். ஆனால் அக்கா நார்மலாகவே எந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு பார்த்துருக்கீங்க. $390 கொடுத்து போடுறீங்க. அதில் நிறைய பேர் ஆக்சுவலி அக்கா ஹைட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. நான் ஒரு இது பார்த்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சா நான் போடுறேன். கிட்டத்தட்ட 2000க்கு மேலே கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபான்ட்டு ஏதோ ஒரு பார்த்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு சேனல், சூப்பர் சேனல், அவர் அந்த அக்கா வீடியோ பற்றி போட்டிருந்தார். ஐ மீன் பலூன் அக்கா வீடியோ பற்றி போட்டிருந்தார். கம்பி கட்டும் கதைகள். ஸோ கம்பி கட்டும் கதைகள் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அவருக்கு போட்டிருந்தார். ரொம்ப மனுஷன் செம்மையாக பேசியிருந்தார் அவங்கள பற்றி, நெகட்டிவாக தான். ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே இருக்காங்களாம். 2000 இன்ட்டு இந்த $300 போட்டுருந்தேன், கிட்டத்தட்ட 24 லட்சமா ஒரு மாதத்துக்கு. அதில் எனிவே யூடியூப்கார் எடுத்துப்பான். அது அந்த அக்கா ஸ்டோரி கூட போட்டிருந்தாங்க, பட் நான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். முழுக்க அந்த 24 லட்சம் இன்கேஸ் வந்தால் கூட இன்ஸ்டாகிராம்காரன் அதில் 50-60% கண்டிப்பாக பிடிச்சிப்பான். அண்ட் அதுலேயும் கம்யூனிட்டி கைடன்ஸ் இது எல்லாமே வேறு பஞ்சாயத்துலாம் இருக்குது, சரிங்களா? அவ்வளோ பண்ணி எனக்கு அந்த அக்கா வீடியோ போடுறது அது அக்காவோட விருப்பம். இப்போ நான் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறது அது என்னோட விருப்பம். பட் இந்த $300 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி என்னடா பார்க்க போகிறீங்க? இவனுங்க என்ன சொல்கிறது, இந்த காசு எதாவது 4 பேருக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கடா. இந்த மாதிரி சீப் கண்டென்ட்டுக்கெலாம் பண்ணாதீங்க. அந்த பலூன் அக்கா வீடியோ நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஒரே வீடியோ அந்த அக்காவோட அன்றைக்கி அது நடந்த வீடியோ என்னென்னா, யாரோ வந்து என்னக்கா பலூன் கிலூன் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அக்கா உணர்ச்சி வசப்பட்டுட்டு புரிஞ்சிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அக்கா அது தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க, எடிட் பண்ணியிருப்பாங்க. எடிட் பண்ணி அவளும் ஒரு பெண் தானே, ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் லைக் நம்ம போஸ்ட் போட்டால் எப்படி ரீச் ஆகும், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா தெரியும். பட் எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சரி, சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி ஒரு லூசு மாதிரி கண்டென்ட் போடுறது, நம்ம நிறைய பேர் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி அடல்ட்ரேட்டடாக கண்டென்ட் போடுறது. அடுத்தது என்னன்னா, அடுத்து ஒன்றும் இல்லை, நம்ம லூஸு மாதிரி போடணும், நம்ம அடல்ட் 18+ கண்டென்ட் மாதிரி போடணும். அப்போ தான் ட்ரெண்ட் ஆக முடியும். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட்டோம், நல்ல டேலண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதோ, என்ன சொல்கிறா, டேலண்ட்டை காட்டி போடுற வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகாது. இன்றைக்கிலே எப்போவுமே ஆகாது. அது இன்றைக்கினே தெரியல, காலங்காலமாக அப்படி தான் நடக்கு, இனிமேல் அப்படி தான் நடக்கும். ஸோ ஒன்று, நான் இப்போ இந்த மாதிரி நல்லா வீடியோ போட்டேன்னா ரீச் ஆகுமான்னு தெரில. நானும் அவுத்து போட்டுட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஹாட்டாக பேசி, இல்லை அடல்ட் ஜோக்கு பற்றி பேசிகிட்டு இருந்தால் மேபி இந்த வீடியோ கூட ரீச் ஆகலாம், தெரியல.
ஓகேங்களா. சரி, கம்மிங் டு செகண்ட் அக்கா. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங் டப்பாங் அக்கா. இருக்கும் ஐயா. யாரக்கா? கொளுத்தி போட்டா டப்பாங் எரிஞ்சிரும் டப்பாங். ஐயா. ஸோ இந்த டப்பாங் டப்பாங் அக்கா வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ இந்த பலூன் அக்காவுக்கு எப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சோ அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணி தான் அந்த வீடியோவில் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணேன் அந்த வீடியோ. அந்த வீடியோஸ்க்கு மட்டும் 5 மில்லியன் வியூஸ் ஏதோ போயிருக்கு. ஸோ நம்ம இந்த டப்பாங் டப்பாங் அக்கா ஆக்சுவலி மக்கள் அவங்க வச்ச பேர் வந்து பீரோ அக்கா. நான் வச்ச பேர் டப்பாங் டப்பாங் அக்கா. நான் எதுக்கு டப்பாங் டப்பாங் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். வெயிட் அ மினிட், அந்த அக்கா வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. ஒரே நிமிஷம். பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு, பீரோ, துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்ளோ பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? கட்டில், பீரோ, துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். இனிமே எந்த டவுட் வேணாம். இது என்னோட ஒரிஜினல் 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 ஒரிஜினல். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த அக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்ளை வீடியோ வேற போட்டிருக்காங்க. பலூன் அக்கா போய் பீரோ அக்காவா நீ? எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லங்க, டப்பாங் டப்பாங்க. இது பீரோ இல்ல, டப்பாங் டப்பாங். பேக்னு சொல்லுங்க. ஸோ மக்கள் அவங்களுக்கு வச்ச பேர் பீரோ அக்கா, நம்ம வச்சங்க பேர் டப்பாங் டப்பாங் அக்கா. ஸோ இதுதான். ஸோ இந்த அக்கா சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி இந்த அக்கா வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த அக்கா இந்த பலூன் அக்கா ஆரம்பித்த மாதிரியும் இவங்கள ப்ரீமியம் கண்டென்ட்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நானும் ப்ரீமியம் கண்டென்ட்லாம் பண்ணலான்னு இருக்கேன். யார் பார்க்குறது? நான் தான் காசு கொடுத்து பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி வீடியோ போடுறேன், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனாலும் பாருங்கள். வணக்கம். உங்களது விடை பெறும் உங்கள் திவிஷ் தனசேகர். பாய்.